கமலா அம்மாவும் மேக்னாவும் உமாபதி மாமா கிட்ட முன்னாடியே எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாரு. தமிழ் ஏமாத்தல, நட்பா தான் பழகி இருக்கிறாரு. நாம தான் தப்பா புரிஞ்சுட்டு தமிழுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டோம்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. கலியவிரதன் நாங்க இன்னைக்கு பெங்களூர் கிளம்புறோம், டிக்கெட்லாம் எடுத்தாச்சுன்னு சொல்றாரு. மேக்னா மாமா கிட்ட தமிழுக்கு கல்யாணமான விஷயத்த ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? உமாபதி சார் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கிறாரு. தமிழ் என்னை ஏமாத்தல, நீங்க தான் என்னை ஏமாத்தி இருக்கீங்க. உங்களை அப்பாவை தான் நான் பார்த்தேன், ஏன் என்ன இப்படி ஏமாத்தினீங்க சொல்லுங்க மாமான்னு அழுதபடியே மாமா சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க. மதன் உடனே மேக்னாவை தள்ளி விட்டுட்டு, ஆமாம்டி நாங்கள் தான் எல்லாமே பண்ணோம், நமச்சியை பொய் சொல்ல வச்சதே நாங்கள் தான். உன்னை நான் கல்யாணம் பண்ணி உன் சொத்தெல்லாம் எங்கள் பேரில் எழுதணும்னு தான் நினைச்சோம். ஆனால் நீ என்னை திரும்பி கூட பார்க்கல, உன்னை பைத்தியக்காரி ஆக்கணும்னு தான் இப்படி எல்லாம் பண்ணோம்னு சொல்ல மேக்னாவும் கமலாமாவும் கோபமாகி புலம்பி வெளியில் போங்கன்னு சொல்ல மதனும் கலியவர்தனும் நீங்கள் தாண்டி ஒரேடியாக மேலே போக போறீங்கன்னு மேக்னா கழுத்தை பிடிச்சி நெருக்கிறாங்க. கமலாம்மா பக்கத்தில் கிடந்த உலக்கியால 2 பேரையும் அடிச்சு போட்டுட்டு கார்ல எஸ்கேப் ஆகுறாங்க. மேக்னா அர்ஜுன் ஆளுங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க, நாம தப்பிக்க ஒரே வழி தமிழ் தான் தமிழுக்கு கால் பண்ண தமிழ் போன் சரஸ்வதி கையில் இருக்கிறதால சரஸ்வதி மேக்னா காலை பார்த்துட்டு கட் பண்ணி விட்டுறாங்க. அதே சமயம் ஹாஸ்பிட்டல்ல தமிழும் நமச்சும் அர்ஜுன் தான் இதெல்லாம் செஞ்சிருப்பான், மேக்னாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோன்னு பயமா இருக்குன்றாரு. அப்புறம் மேக்னா மறுபடியும் கால் பண்ண சரஸ்வதி அட்டன் பண்றாங்க. அப்போ நான் தான் தமிழை தப்பா புரிஞ்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, என் மாமாவும் மதனும் என்னை கொலை பண்ண ஃபாலோ பண்றாங்கன்னு அழுதுபடியா சொல்றாங்க. உடனே சரஸ்வதி மேக்னா புரிஞ்சுட்டு நீங்க புது கம்பெனி போங்க, அங்க நைட் ஒர்க் நடக்குது, நானும் வரேன்னு ஆட்டோல போறாங்க. அதுக்குள்ளே அர்ஜுன் ஆளுங்க மேக்னா பார்த்துட்டு மேக்னா ஃபாலோ பண்றாங்க. சரஸ்வதி இந்த ஆட்டோ டிரைவர் சரஸ்வதி பயத்துல கொலைகள்னு பேசிட்டு வந்ததால ஆட்டோ டிரைவர் பீதியாகி சரஸ்வதியை பாதியிலே இறக்கி விட்டுட்டு போயிட சரஸ்வதி கம்பெனிக்கு நடந்தே போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.